மாலத்தீவில் தற்போது முகமது முயிஸு அதிபராக இருக்காரு. இவர் பதவிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவுடனான உறவில் விரிசல் போக்கு ஏற்பட்ட நிலையில் முகமது முயிஸுவை தகுதி நீக்கம் செய்ய எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் இதற்காக இந்தியாவிடமிருந்து பண உதவி கோரப்பட்டதாகவும் அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கு. மாலத்தீவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. சீனாவுக்கு நெருக்கமாக அறியப்பட்ட முகமது முயிஸு அதிபராக பதவியேற்றார். அப்போது முதல் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையான உறவில் கசப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கும் சிறிய தீவு நாடாக இருந்தாலும் மாலத்தீவு இந்தியாவோட புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான நாடாக இருக்கு. இதனால மாலத்தீவை தங்கள் பக்கம் கொண்டு வர சீனா பல்வேறு திட்டங்களை தீட்டி வருது. முகமது முயிஸு அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து மாலத்தீவில் மீண்டும் சீனாவின் ஆதிக்கம் தலை தூக்கியது. போதாக்குறைக்கு மாலத்தீவு முன்னாள் அமைச்சர்கள் பிரதமர் மோடியோட லட்சத்தீவு பயணத்தை விமர்சித்தது என இந்தியா மாலத்தீவு இடையான உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி சர்வதேச அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாலத்தீவில் ஆட்சியை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டதாகவும் இதற்கு இந்தியாவிடம் பண உதவியை மாலத்தீவு எதிர்க்கட்சிகள் கேட்டதாகவும் இந்திய உளவு அதிகாரிகள் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசித்ததாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு. டெமோக்ராட்டிக் ரெனிவல் இனிஷியேட்டிவ் என்ற தலைப்பில் ஆவண செய்தி ஒன்றை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் கூறியிருக்கதாவது, மாலத்தீவில் அதிபர் முகமது முயிஸுவை பதவி நீக்கம் செய்ய ஏதுவாக அவருக்கு எதிராக தகுதி நீக்கம் தீர்மானம் கொண்டு வரும் திட்டத்தை எதிர்க்கட்சிகள் முன் வச்சாங்க. முகமது முயிஸு கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் உட்பட மொத்தம் 40 எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்க திட்டமிட்டிருந்திருக்காங்க. இதற்காக 87 மில்லியன் மாலத்தீவு ருப்பியா, அதாவது இந்திய மதிப்பில் 50 கோடிக்கு மேலே தேவைப்பட்டதாகவும் இந்த தொகையானது இந்தியாவிடம் கேட்கப்பட்டதாகவும் மாலத்தீவு அதிகாரிகள் இருவர் கூறியிருக்காங்க. இந்தியாவோட உளவு அமைப்பான ரா அமைப்பைச் சேர்ந்த இருவர் ஜனவரி 2024 மாலத்தீவு எதிர்க்கட்சிகளிடமும் முகமது முயிஸுவை அதிகாரத்திலிருந்து நீக்குவது தொடர்பாக ரகசியமாக ஆலோசித்ததா இந்த ஆலோசனை நடைபெற்ற சில வாரங்களில் இதற்கான திட்டம் வெளிப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனினும் பல மாதங்களாக பேசப்பட்ட போதிலும் போதிய எம்பிக்கள் ஆதரவு இல்லாததால் அதிபரை தகுதி நீக்கம் செய்யும் திட்டம் கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டது. மாலத்தீவில் ஆட்சியை கவிழ்க்க இந்திய உளவு அமைப்பான ரா அதிகாரிகள் ஆலோசித்ததாக கூறும் வகையில் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் மாலத்தீவு அரசியல் வட்டாரத்தில் மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயத்தில் ரா அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு டெல்லியில் மூத்த அதிகாரிகள் ஒப்புதல் கொடுத்தாங்களான்னு தெரியலைன்னும் வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. மாலத்தீவு அதிபருக்கு எதிரான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஆனால் அதை நிறைவேற்ற முடியலைன்னும் மாலத்தீவை சேர்ந்த பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரிகள் கூறியதாக வாஷிங்டன் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. எனினும் இந்த தகவலை முற்றிலும் நிராகரித்திருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் முகமது நசீம், மாலத்தீவு அதிபருக்கு எதிரான சதித்திட்டம் பற்றி எனக்கு தெரியாது, சிலர் எப்போதும் சதித்திட்டத்துடன் இருக்காங்க, இது போன்ற நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஒருபோதும் ஆதரவளிக்காதுன்னு சொல்லியிருக்காரு.